5ல 7th sum ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போறோம் இது மெத்தட் 2 ஓகேவா சோ மெத்தட் 2 சொல்யூஷன் மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட செப்பரேட் மாடுலஸ் ஓட வேல்யூஸும் கொடுத்திருக்காங்க தென் அந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் ஆட் பண்ணி மாட் வேல்யூ ஈக்குவல் டு 1 ன்னு கொடுத்திருக்காங்க தென் ஷோ தட் 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6 ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க ஓகேவா இதல நம்ம என்ன பண்ண போறோம் LHS எடுத்துறோம் ஃபர்ஸ்ட் LHS equal to mod of 9z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 என்ன பண்ணிடுறீங்க mod போட்டுக்கிறீங்க ஓகேவா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை z1 z2 z3 and divide z1 z2 z3 ஆல என்ன பண்ணிக்கிறீங்க மல்டிப்ளை and divide பண்ணிக்கிறீங்க ஸோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரிமைனிங் 9 z1 z2 plus 4 z1 z2 plus z2 z3 மாடுலஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண ஏன்னா இதோட இது என்னது எல்லாமே நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா கேன்சல் அவுட் பண்ணால் ரிமைனிங் என்ன வரும் ப்ரீவியஸ் ஸ்டெப் நம்மளுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ z1 z2 z3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ மாட் z1 z2 z3 இன்ட்டு z1 z2 z3 என்னதுங்க இந்த ஈச் டேர்முக்கும் என்னது காமன் ஸோ 9 z1 z2 over z1 z2 z3 plus 4 times z1 z1 z3 z1 z3 so z3 plus this over z1 z2 z3 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிறேன் then plus z2 over z1 z2 z3 ஓகேவா ஹோல் மாடுலஸ் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கங்க z1 z2 z1 z2 get cancel z1 z3 z1 z3 get cancel z2 z3 z2 z3 get cancel remaining என்ன வரும் பாருங்க which is equal to mod of z1 z2 z3 into remaining என்ன இருக்கு 9 over z3 plus 4 over z2 plus 1 over z1 ஓகேவா which is equal to இப்போ என்ன பண்ண போறோம் இது z1 இது z2 ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால பை ப்ராப்பர்ட்டி mod of z1 into z2 equal to எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் mod of z1 modulus into z2 modulus எழுதிப்பீங்க ஓகேவா இது அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண we get which is equal to mod of z1 z2 z3 into modulus of 9 over z3 plus 4 over z2 plus 1 over z1 modulus எடுத்துப்பீங்க ஓகேவா ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க சைடு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா then next 9 over z3 ஓட வேல்யூ 4 over z2 1 over z1 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் given mod of z1 equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தேவை என்னது z1 தான் தேவை ஸோ z1 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் modulus of z1 equal to 1 இருக்கிறதுனால by property mod of z1 equal to so z equal to z into z conjugate எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம மாடுலஸ்க்கு ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும் ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் ஸோ போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா we get z1 the whole square அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் z into z conjugate ஸோ z into z that is z1 conjugate which is equal to 1 ஓகேவா நம்மளுக்கு என்ன தெரியணும் 1 over z1 ஓட வேல்யூ தான் தெரியணும் ஸோ z1 என்ன பண்ணிக்கிறோம் இந்த பக்கம்
மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இந்த பக்கம் சாரி டிவைட் பண்ணிக்கிறோம், இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிறோம் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ z1 get cancel, the remaining term z1 conjugate equal to 1 over z1 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட் mod of z2 equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அகைன் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்க, ஸ்கொயர் பண்ணால் we get z2 into z2 conjugate equal to 2 square, we get 4. நம்மளுக்கு 4 over z2 ஓட வேல்யூ தான். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம z2 ஆல் ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டிவைடிங் z2 on both sides, z2 get cancelled, z2 bar which is conjugate equal to 4 over z2 நம்மளுக்கு கிடைக்கும். Then third one mod of z3 equal to 3, so squaring on both sides, square பண்ணிக்கிறீங்க. Then we get z3 into z3 conjugate equal to 9, so 9 over z3 தான் தேவை. ஸோ z3 ஆல் ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ z3 ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா we get, so z3 get cancelled, then z3 conjugate equal to 9 over z3ன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, 1 over z1, 4 over z2, 9 over z3 ஓட வேல்யூஸை இங்கே என்ன பண்ணுறீங்க சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் we get, இங்கே என்ன பாருங்கள் modulus of z1, z2, z3 இருக்கா. ஸோ we know the property, என்ன ப்ராப்பர்ட்டி, mod of z1 into z2 z3ன்னு இருக்குன்னா இது எப்படி போய் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ mod of z1 mod of z2 mod of z3 என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதை இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிங்க. ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா we get mod of z1, ஓகேவா. ஸோ mod of z2 mod of z3 கிடைக்கும். தென் ஹோல் மாடுலஸ் of 9 over z3 ஓட வேல்யூ என்னது, 9 over z3 ஓட வேல்யூ z3 conjugate plus 4 over z2 ஓட வேல்யூ z2 conjugate. So z2 conjugate plus what is the value of 1 over z1? 1 over z1 is z1 conjugate. Okay, we know இதோட வேல்யூ என்னது, mod of z1 ஓட வேல்யூ 1 into 2 into 3. So modulus, we know another again one property, mod of z1 conjugate plus z2 conjugate plus z3 conjugate எப்படி எழுதிக்கலாம், நம்ம ஹோல் மாடுலஸ் எழுதிக்கிட்டு z1 z2 z3ன்னு எழுதிக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஹோல் மாடுலஸாக எழுதிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறீங்க இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா we get mod of z1 plus z2 plus z3 whole conjugate கிடைக்கும். ஓகேவா. we know that another one property, என்ன ப்ராப்பர்ட்டினா mod of z conjugate எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் mod of z-ன்னு எழுதிக்கலாம். ஸோ mod of z-ன்னு எழுதிங்கன்னா then next step 1 2 into 3 we get 6 times modulus of, இது என்னது, இது ஃபுல்லாகவே z-ன்னு எடுத்துகிறேன். ஸோ z-ன்னு கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், modulus of z conjugate equal to mod of z-ன்னு எழுதலாம். ஸோ mod of z1 plus z2 plus z3ன்னு எழுதிப்பீங்க. ஸோ இதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, mod of z1 plus z2 plus z3 equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ which is equal to 6 times 1 we get 6 which is equal to RHS. ஓகேவா. LHS எடுத்துக்கிட்டோம். ஸோ RHS ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ends the proof. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெத்தட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மெத்தட் 2 வீடியோ. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். ஓகேவா.